ஹாய் ப்ரோ. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மெடிசன் எடுத்துகிட்டே வந்து ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணுறாங்க. அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணால் என்ன ஆகுன்றத ஒரு விழிப்புணர்வு கொடுங்க ப்ரோ. குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, பட் அவங்களுக்கு அதை பற்றி வந்து அவங்களுக்கு தெரியல. ட்ரிங்க்ஸ் பண்ணால் இந்த மெடிசன் வேலை செய்யுமா செய்யாதா, அதனால என்ன நடக்குன்ற ஒரு விழிப்புணர்வு தாங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதை பற்றி நீங்கள் எதுவுமே பேசலை, கொஞ்சம் அதை சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு சகோதரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து நம்மகிட்ட முன் வச்சாங்க. அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு ஆல்கஹால் பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுங்க. எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்றதுனால இந்த ஒயிட் பேச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெட் ஆகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பழைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்கஹால் பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த சேனல் வந்து நம்மளுடைய டெலீட் ஆகிடுச்சு போன இயரில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ மேபி பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதேமாரி இப்போ புதுசாக இணைஞ்ச எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே இந்த தகவல் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும். ஆல்கஹால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மூளையை வந்து மழுங்கடிக்கிறது, ஓகேங்களா? உங்களை ஆழ்ந்த உறக்கத்துக்கு கொண்டு போகிறது தான் இந்த ஆல்கஹால். அதாவது ஒரு மருந்து நமக்கு வேலை செய்யணும், ஒரு உணவுகள் நமக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஹார்மோன் கரெக்டாக வேலை செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யணுங்கிறதுக்காக மனசு உடலையும் ஆரோக்கியப்படுத்துங்க. ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோன் வந்து கரெக்டாக நம்மளை தற்காத்துக்கொள்ளும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பல வீடியோக்கள் வந்து பேசியிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு நோய்களுக்காக கூட இருக்கட்டும், ஒரு விபத்துக்காக இருக்கட்டும், ஒரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டீங்களாக கூட இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து பெட்டு லெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அதாவது ஒரு மாதங்கள் அல்லது 20 நாட்கள் 10 நாட்கள்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்லேயே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்லேயே ஒரு ஃபுட்டு கொடுப்பாங்க. உப்பு, புளிப்பு, காரம் குறைவான ஒரு உணவு முறைகள். இது எதற்காக அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய மாத்திரை மருந்து அப்போ தான் வேலை செய்யுங்கிறதுனால தான் அந்த மருத்துவ முறைகள் வந்து சொல்கிறாங்க. அதுபோல் தான் இந்த மெடிசன்ஸ், உணவு, நம்மளுடைய ஒயிட் பேச்சஸ்க்கு வந்து உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஆல்கஹால் வந்து கொடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்வினை தான் ஆற்றும். ஆல்கஹால் அப்படிங்கிறது உங்களுடைய ஹார்மோனை வந்து செயல்பட விடாமல் உங்களுடைய ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஹார்மோனை கொண்டு போய் விட்டுரும். அப்போ சுய புத்தி இல்லாத சமயத்தில் போய் உங்கள் உடம்புக்காக அது எப்படி போய் ஹார்மோனை வந்து வலுப்படுத்தி நீங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகளை வந்து வேலை செய்ய வைக்கும். அதே மருந்துகளை வந்து புத்தி கரெக்டாக வந்து ஒரு விழிப்பன்மை இல்லாதனால என்ன ஆகும்னா இந்த மெடிசன்ஸ் கரெக்டாக வேலை செய்யாமல் அதே ஃபுட் பாய்சனாக ஆக ஆரம்பிச்சிக்கும். அதனால தான் வந்து என்னென்னா மருந்து எடுக்கும் போது குறிப்பாக ஆல்கஹால் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மருத்துவர்களுமே. அதுதான் விதிமுறை. அங்கே சொல்கிறதா கேட்டு தான் ஆகணும், அப்போ தான் உயிர் பழைக்க முடியும். அதுபோல் தான் நம்ம ஒயிட் பேச்சஸ் வந்து உங்களுக்கு க்யூர் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வந்து மதுப்பழக்கத்துலேருந்து நீங்கள் மீண்டு வரணும். டக்குன்னு மீண்டு வர முடியலனா கூட நீங்கள் மதுப்பழக்கம் எடுக்கிற நாள் வந்து மாத்திரை மருந்து சாப்பிட்றதுல ஒரு யூஸும் இல்லை. அன்றைக்கி முடிஞ்ச நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து குறைவாக சாப்பிட்டுக்குங்க. போக அதை விட பாருங்கள். ஏன்னா டக்குன்னு விட்டால் அது வந்து மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தை தரும் அப்படிம்பாங்க. அது உணவாக இருக்கட்டும் அல்லது இந்த மது பழக்கங்களாக இருக்கும். இன்றைக்கி ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்களே அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் வைப்பீங்க, ஓகேங்களா? உண்மையை சொல்ல போனால் ஆல்கஹால் சாப்பிட்டதுனாலேயே இது வந்து வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இது யாருக்கெல்லாம் எப்படி வேணாலும் வரலாம் ஒயிட் பேச்சஸ்ஸு. ஆனால் பெரும்பங்கு வந்தவர்களுக்கு வந்து ஆல்கஹாலுங்கிறது வந்து குணமாக்காமல் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சில வியாதி வந்த பின்னாடி அதை வந்து தொடாமல் இருக்கிற மாதிரில நீங்கள் சுகர் வந்தவங்களுக்கு சக்கரை தொடாமல் இருந்தாகும்ல, அதுபோல் தான் நம்ம ஒயிட் பேச்சஸ் வந்துருச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஆல்கஹால் தொடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு ரிசல்ட்டு. இல்லை நான் ஆல்கஹால் எடுப்பேன், என்னால் வந்து தவிர்க்க முடியாது அப்படின்னீங்கன்னா நீங்கள் மருந்து எடுக்க வேண்டாம். ப்ளஸ் நமக்கும் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? நீங்களாம் நமக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பே கொள்ள வேண்டாம். ஆல்கஹால் தொடக்கூடிய பழக்கம் உள்ள நண்பர்கள், ஒருவேளை உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் கூட நம்மளோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கணுமா, இனியாவது நீங்கள் போக நீங்கள் குறைச்சிக்குவீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கேரண்டி கொடுத்தா நிச்சயம் நம்மளுடைய வெண்புலி விழிப்புணர்வு சேவை மையம் உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு புரிதல் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளஸ் மேலும் உங்களுக்கு என்னாச்சும் தகவல் வேணும்னாலும் இந்த அன்பு தோழி மூலம் நம்மளுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு குரல் பதிவு அனுப்புங்க அல்லது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி உங்களுக்கு தேவையான தகவல் நான் வந்து சொல்கிறேன். ப்ளஸ் இதில் வந்து எனக்கு அவ்வளோவா தெரியாதீங்க கூட ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அனுபவ தகவல்களை நான் பகிர்ந்துருக்கிறேன். அதனால் நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணுற நண்பர்கள் வந்து இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு என்ன மாற்றுக்கிறது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது வந்து ஒரு ஓகே நன்மை தான் அப்படின்னாலும் நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிங்க என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.